Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது 10th தமிழ் இயல் 7 இலக்கணம் ரீடிங் வீடியோ பார்க்கலாம். பாவகை அலகிடுதல். எழுத்து அசை சீர்தலை அடி தொடை என்று 6 உறுப்புகளை கொண்டது யாப்பு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என 4 வகை பாக்கள் உள்ளன. யாப்பின் உறுப்புகள் குறித்து கடந்த ஆண்டில் கற்றதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பாக்களுக்கு உரிய ஓசைகளை பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். பாக்களை ஓசைகளை கொண்டே அறியலாம். ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது. ஓசையானது செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல் என 4 வகைப்படும். செப்பல் ஓசை. செப்பல் ஓசை வெண்பாவிற்குரியது. அறம் கூறும் குரலும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. நெக்ஸ்ட் அகவல் ஓசை. அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்குரியது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா எனும் ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவற்பாவில் அமைந்தவை. நெக்ஸ்ட் துள்ளல் ஓசை. செயலில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. இது கலிப்பாவுக்கு உரியது. நெக்ஸ்ட் தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. முன் வகுப்பில் கற்ற 7 வகை தலைகளையும் நீங்கள் நினைவு கூறுதல் நல்லது. பாவகைகள். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகரொடை வெண்பா என்று 5 வகை வெண்பாக்கள் உள்ளன. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா என்று 4 வகை ஆசிரியப்பாக்கள் உள்ளன. இனி வெண்பா, ஆசிரியப்பா ஆகியவற்றின் பொது இலக்கணத்தை அட்டவணையில் காணலாம். பொது இலக்கணம். ஓசை. வெண்பா செப்பல் ஓசை பெற்று வரும். ஆசிரியப்பா அதாவது அகவற்பா அகவல் ஓசை பெற்று வரும். நெக்ஸ்ட் சீர். வெண்பா ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும். இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். ஆசிரியப்பா ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். நெக்ஸ்ட் தலை. வெண்பா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். ஆசிரியப்பா அதாவது அகவற்பா ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும். அடி. வெண்பா 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். கலிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு வரும். ஆசிரியப்பா அதாவது அகவற்பா 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும். நெக்ஸ்ட் முடிப்பு. வெண்பா ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். ஆசிரியப்பா அதாவது அகவற்பா ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. மேற்சொன்னவற்றுள் குரல் வெண்பாவின் இலக்கணத்தையும் அலகிடும் முறையினையும் தெரிந்து கொள்வோம். குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று 2 அடிகளாய் வரும். முதலடி 4 சீராகவும் அளவடி 2ஆம் அடி 3 சீராகவும் சிந்தடி வரும். அலகிடுதல். செயலின் சீரை அசை பிரித்து நேரசை நிறையசை என்று பகுத்து காண்பதை முன் வகுப்பில் அறிந்துள்ளோம். அலகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல். யாப்போசை தரும் பாவோசை. செப்பல் ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அகவல் ஓசை ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. துள்ளல் ஓசை கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது. தூங்கல் ஓசை சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, தாழ்ந்தே வருவது. யாப்பதிகாரம் புலவர் குழந்தை. யாப்பதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அலகிடுதல். யார் சொல்லியிருக்காங்கன்னா புலவர் குழந்தை. அலகிடுதல். எடுத்துக்காட்டு உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஃபஸ்ட்டு சீர். உல கத் தோ அசை நிறை நேர் நேர் வாய்ப்பாடு புளிமாங்காய். டொட்ட உலகத்தோ டொட்ட டொட்ட அப்படின்னு சீர் பிரிக்கிறோம். அசை நேர் நேர் வாய்ப்பாடு தேமா. ஒழுகல் ஒழுகல் அசை நிறை நேர் புளிமா. பலகற்றும் பலகற்றும் நிறை நேர் நேர் புளிமாங்காய். கல்லார் நேர் நேர் தேமா. அறிவிலா நிறை நிறை கருவிலம். தார் நேர் நாள். ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர். ஓரசைச்சீர் நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைபு பிறப்பு. ஈரசைச்சீர் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கோவிலம். மூவசைச்சீர் நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய். நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி. இதோட அவள் தான் இந்த ஏழுக்கான ரீடிங் வீடியோ முடிஞ்சு.